ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலராயிருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருப்பது மகா பெரிய சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. பத்மதீவிலே யோவான் அப்போஸ்தலன் தனிமையாய் நாடு கடத்தப்பட்டு பத்மதீவிலே இருக்கும்போதும் பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்ட இடத்திலே பரலோகத்தை அனுபவித்தார் யோவான் அப்போஸ்தலன். சாது சுந்தர் சிங் ஒரு முறை சொன்னார், இயேசு கிறிஸ்து நரகத்தில் இருப்பாரானால் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நான் அவரோடு கூட இருக்கவே விரும்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி சொன்னார், நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருளின் நடுவில் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஜனக்கூட்டம் உண்டோ இல்லையோ, கர்த்தர் வெளிச்சமாய் மகிமையானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பத்திரிகையிலே ஒரு சின்ன குறிப்பை வாசித்த போது நாம் எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பரிசுத்தமான வேதாகமத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு மேன்மையான ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நான் உணர்ந்து ஆண்டவர்களை கழிவுற முடிந்தது. அந்த பத்திரிகை குறிப்பை நான் வெட்டி கையிலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மனிதன் பாவம் செய்வதற்கே படைக்கப்பட்டவன் மனிதன். எதுக்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கான? தேவன் மனிதனை பாவம் செய்வதற்கு படைத்திருப்பாரானால் தேவனும் பாவம் செய்கிறவராகத்தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஹல்லேலூயா. இப்ப தேவன் தம்முடைய சாயல் ரூபத்திலும் மனுஷனை படைத்திருக்கும் போது பாவம் செய்வதற்காக மனிதனை படைத்திருப்பார் என்றால் தேவனும் பாவம் செய்கிறவராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் பாவத்தை விரும்புகிறவர் என்று என்னால் தோன்றும். அவர் பாவத்தை விரும்புகிறவரானால் மனிதனை பாவம் செய்வதற்காக படைத்திருப்பார். நாம் பாவம் செய்கிற ஒரு தேவனை அல்ல, சேரக்கூடாத ஒளியாகிய சேரக்கூடாத அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள பரிசுத்த தெய்வத்தை நாம் அப்பா என்று கூப்பிடும் ஒரு பாக்கியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த இன்னொரு குறிப்பு இருக்கிறது. மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே நீங்க அவசரப்பட்டா நான் என்னுடைய தண்டனைகளை எல்லாம் உங்கள் மேல் அனுப்பிடுவேன், அதனால நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அவசரப்படுகிறவனாகவே தேவன் படைத்திருந்தால் அவன் அவசரப்படுகிறவனாகத்தான் இருப்பான். அவனை அடிக்கலாமா? பாவம் செய்கிறதுக்கு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் பாவம் செய்கிறவனை தேவன் அடிக்கலாமா? இதை பார்த்தால் சிரிப்பு வருகிறது, சிரிக்கவும் முடியவில்லை. அறியாமை என்னும் இருளுக்குள்ளே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டுக்கதைகளுக்காக செவி கொடுத்து வாழ்க்கையை அழித்து அக்கினி கடலுக்கு போக போகிறார்களே என்கிற வேதனை மறுபக்கம் இருக்கிறது. அதனால்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கண்டிப்பாக இந்த இடத்துல பேசுகிறோம். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்போது தடவி பேசுகிறவராக அவர் இருக்கவில்லை, கண்டித்து பேசுகிறவராக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து பேசுவார் என்றுதான் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவம் செய்வதற்காகவே தேவன் மனிதனை படைத்தார் என்றால் மனிதன் பாவம் செய்வான், பாவம் பெருகிக்கொண்டே போகும். பின்பு கடைசியில் மனுஷனை அழித்து அக்னி கடலிலே தேவன் தள்ளுவார் என்றால் அது அவர் தேவனா? அந்த தேவனை வழிபடுகிறது பாவத்தோடு வழிபடுவது ஒரு மார்க்கமா?
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒரு பாக்கியமான சுவிசேஷத்தை அப்பா தந்திருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாளிலே தேவன் மனிதனாய் வருவதற்கு காரணமான 8 காரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுவதை உங்களுக்கு முன் நான் எடுத்து வைத்தேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே தொழுகைக்குரிய ஒரே தேவன் யார் என்கிற தலைப்பிலே ஆவி ஆத்மா, நம்மை போல ஆவி ஆத்மா சரீரமுடைய ஒரு தேவன், தொழுகைக்குரிய தேவன் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு அவரை குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நேற்றைய தினம் நான் உங்களுக்கு அறிவித்த கர்த்தருடைய செய்தியில் 8வது தலைப்பு, தேவன் ஒரு மனித சரீரத்தை எடுத்திருக்காவிட்டால் தேவனுடைய அநாதி திட்டம் நிறைவேறாது என்கிற தலைப்பில், சிறு தலைப்பில் ஹல்லேலூயா, மனிதனோடு தான் வாசம் பண்ண வேண்டும், நித்தியமாய் மனிதனோடு வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் கொண்டிருந்த திட்டம் நிறைவேறுவதற்காக மண்ணான சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதனோடு கூட மண்ணான சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு, அந்த மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கும்போது அவர் மண்ணான சரீரத்தில் வந்து பரிசுத்தமடைந்து ஜெயித்து நம்மோடு கூட மனித சரீரத்தில் மகிமையடைந்த மனித சரீரத்தில் நித்தியமாய் பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருப்பதற்காகவே நம்மை போல ஒரு மனித சரீரத்தை எடுத்தார். சாயலும் ரூபமுடையவர், இரு தன்மை உள்ளவர், 3வது தன்மையில் பிள்ளைகளாகிய நம்மோடு இருப்பதற்காக ஒரு மனித சரீரத்தை அல்லது ஆலயத்தை எடுத்து அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவராக அல்லது அந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறவராக தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்பதை கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். ஹல்லேலூயா. அப்படியாக ஆவியும் ஆவிக்குரிய சரீரம் உடையவர் ஒரு மனித சரீரத்தை எடுத்து ஆவி ஆத்மா சரீரமுடைய தேவனாய் அவர் விளங்கினார். நம்மை போல நம்மோடு கூட இருந்தார் என்று நேற்றைய தினம் 8வது பாயிண்டை வைத்து நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே தொழுகைக்குரிய ஒரே தேவன் யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான தலைப்பிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம். ஹல்லேலூயா. பக்தியோடு கூட யாரை நாம் சேவிக்க வேண்டும், பயபக்தியோடு நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் அல்லது ஆராதனைக்குரிய ரகசியம் அல்லது தொழுது கொள்ள வேண்டிய ரகசியத்தின் யார் தொழுகைக்குரிய தேவன் என்பதுதான் இன்றைய தினம் நாம் தியானிக்க போகிற விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமை பரலோக பிதாவே, கடந்த 4 நாட்களும் நீ நல்லவராய் இருந்திருப்பா. இயற்கை எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்து உம்முடைய வார்த்தைக்கு ஒரு தடை இல்லாமல் எல்லாம் நன்மையாய் செய்தி. ஆண்டவரே, இந்த 5வது நாளிலே எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு விசை கூட உம்முடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாய் அடியனை கொண்டு உம்முடைய மகத்துவங்களை பேசும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துறப்பா. ஜனத்தை நீர் இழுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.
ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் 4ஆம் அதிகாரம். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆகவே அவரை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டிருக்கலாம். தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆகவே அவரை ஆவியோடு மட்டுமல்ல உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ஹல்லேலூயா, in spirit and truth, ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் கடந்த நாளுக்கு முந்தின 2வது நாளிலே தேவன் இரு தன்மை உள்ளவர் என்று உங்களுக்கு தெளிவாக ஞாபகப்படுத்தினேன். சாயலும் ரூபமானவர், அல்லது ஆவியும் சரீரமானவர், அல்லது ஆவியும் வார்த்தையுமானவர் என்று உங்களுக்கு வரிசையாக ஏராளம் காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஆவியான தேவன் தனக்கு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டது தம்முடைய சிருஷ்டியோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டு சிருஷ்டியின் மேல் ஆளுகிறவராய் எஜமானனாய் இருப்பதற்காகவே தனக்கென்று ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். உங்களுக்கு புரியும்படியாய் ஒரு சிறு மாதிரியை உங்களுக்கு முன்னே காட்டுகிறேன். நான் இந்த கம்பை இப்ப கீழே போட்டிருக்கிறேன். இந்த கம்பை நானாக குனிந்து எடுக்கிறேன். நீங்க சந்தோஷமா பேசாம பார்த்துட்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு சரீரத்தில் நான் இதை எடுக்கவில்லை. ஆனால் இந்த கம்பு தானாகவே இது எழும்பி இப்படி சுத்தி கரங்கிற என்றால் உடனே நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து எழுப்பி ஓட்டம் பிடித்து விடுவீர்கள். சொன்னது புரியுதா? ஹல்லேலூயா. கன்னியாகுமரி பக்கத்துல இந்த பக்கங்கள்ல ராத்திரி ஒரு ஆவி வந்து வெள்ளம் கேட்கிறது என்று சொல்லி ஒரு வதந்தி பரவின உடனேயே எல்லா மக்களுடைய வீட்டு வாசல்களிலும் வேப்பங்குலைகளை கட்டி ஒடித்து தொங்க விட தொடங்கி விட்டார்கள். பயம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஒரு காணக்கூடிய ஒரு ரூபம் இல்லாமல் இந்த குப்பை இப்படியே எழும்பி ஒரு ஆட்டம் ஆடி இப்படி வருகிறது கண்டால் இந்த கிரவுண்டை விட்டு தரதரிக்க எல்லாரும் ஓடி விடுவீர்கள். ஓடுறதுக்கு பலன் இல்லாமல் வயதானவர்களும் முடிந்த வரைக்கும் ஓட்டம் பிடிப்பார்கள். ஆகவே காணக்கூடியதும் காணக்கூடாததுமாய் தேவன் சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டியோடு தன்னை இணைத்துக் கொண்டு சிருஷ்டிக்கு அவர் எஜமானனாய், சிருஷ்டிக்கு அவர் ராஜாவாய், சிருஷ்டியின் மேல் ஆளுகை செய்த அதிகாரியாய் அவர் தன்னை வைத்துக் கொள்ள அல்லேலூயா அவர் தனக்கென்ற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி அவர் சாயலும் ரூபமானவர், காணக்கூடியதும் காணக்கூடாததுமாய் சகல சிருஷ்டியையும் தேவன் படைத்திருக்கிறார். ஆகவே தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ஒரு தற்சரூபம் உண்டு, அதுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன் வார்த்தையானவர் ஆவியான தேவனோடு கூட ஆவியும் சரீரமானவராக ஒன்றாயிருந்தார். சாயலும் ரூபம் ஒன்றானவராயிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆவியான தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை குறித்த காரியத்தில்
பழைய ஏற்பாட்டிலே எப்படி தொழுதார்கள்? இயேசு சொன்னார், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில், சரியே நான் சொல்லுகிறதை நம்பு, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர் உண்மையாய் 23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரியை பார்த்து சொல்லுற, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசு நின்று சொல்லும் போது சொல்கிறார், இப்பொழுது அது வந்திருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. உண்மையான தொழுகையின் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. இதற்கு முன்னே தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் அது இருக்கவில்லை. உண்மையான தொழுகை வரவில்லை என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொன்னார். ஆகவே நாம் இன்றைக்கு உண்மையான தொழுகை யாரை தொழ வேண்டும் என்கிற கேள்வியோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதனால், பழைய ஏற்பாட்டிலே தேவனை எப்படி தொழுதார்கள், புதிய ஏற்பாட்டிலே நாம் எப்படி தொழ வேண்டும் அல்லது ஆராதிக்க வேண்டும் அல்லது சேவிக்க வேண்டும் என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே தொழுது கொண்ட விதத்தை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தாவீது சாலமோனை தன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கி விட்டு தேவ ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, இப்பொழுது நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று தாவீது சொல்கிறார். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டார்கள். தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் சேர்த்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான தொழுகை தேவனையும் ராஜாவையும் சேர்த்து தொழுகிற தொழுகைதான் உண்மையான தொழுகை. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு வார்த்தையை வாசியுங்கள். சங்கீதம் 84:3 வாசியுங்கள். சங்கீதம் 84:3. எங்கள் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் தேவனும் ராஜாவுமானவர் நம்முடைய கர்த்தர். தேவனையும் ராஜாவையும் சேர்த்து தொழ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை தொழுகிறவன் தேவனையும் ராஜாவையும் சேர்த்து தொழ வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரை தொழுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், மகிமைப்படுத்துங்கள் என்று தாவீது சொன்ன உடனே அவர்கள் கர்த்தரையும் சாலோமன் ராஜாவையும் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பணிந்து கொண்ட தொழுது கொண்ட ராஜா யார்? புதிய ஏற்பாட்டிலே வந்திருக்கிற ராஜா யார்? உண்மையான தொழுகை பழைய ஏற்பாட்டிலே வரவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜாவையும் தேவனையும் சேர்த்து தொழுவதுதான் உண்மையான தொழுகை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் போய் சேர்ந்தவுடனே அவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, எங்களுக்கு ஒரு ராஜாவை எல்லா ஜாதிகளையும் போல எங்களுக்கு ஒரு ராஜாவை உண்டாக்க தர வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். சாமுவேலுக்கு இது விசனமாயிருந்தது. உடனே ஆண்டவர்
1 சாமுவேல் 8, 5, 6, 7 வசனங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சாமுவேலே நீ விசனப்பட வேண்டாம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களுக்கு ராஜாவாயிராதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். கர்த்தர் தான் தெய்வ மக்களுக்கு ராஜாவாயிருக்க வேண்டும். இஸ்ரவேல் மீட்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு கர்த்தர் தான் ராஜாவாயிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கர்த்தரை தள்ளிவிட்டு ஜாதிகளுக்கு ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று தெரிந்திருந்தபடியா, ஏன்னா நம்ம கண்டு விசுவாசிக்கல, இப்ப காணாம விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிற மக்களாக இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து கிரியை செய்தார். ஆனால் கண்டு விசுவாசிக்கும்படி காணத்தக்கதாக ஒரு ராஜா தங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்பார்கள் என்று ஆண்டவர் முன்னதாகவே அறிந்திருந்தபடியால் உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் நீ ஆண்டவர் மோசே மூலம் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. உபாகமத்திலே வனாந்தரத்திலே இருக்கும் போதே ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். எல்லா ஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டால் தேவன் தெரிந்து கொள்பவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். தேவன் சகோதரர் நடுவில் இருந்து ஒருவரை ராஜாவாக்க வேண்டும். அந்நியன் ஒருவனும் ராஜாவாக கூடாது. இது தேவன் கொடுத்த கட்டளை. தேவன் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று முன்னே அறிந்திருந்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே வந்தவுடனே கர்த்தரை ராஜாவாயிருப்பதை விட்டுவிட்டு மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஒரு கணம் துக்கப்பட்டாலும் ஜனங்கள் பலவீனமான மனுஷர் என்பதை அறிந்திருந்தபடியினால் பழைய நியம காலம், பூரணப்படுத்தப்படாத பலி, பூரணப்படுத்தப்படாத வாக்குத்தத்த தேசம், பூரணப்படாத பிரமாணம், பூரணப்படுத்தாத ஆசாரியத்துவம், பூரணப்படுத்தாத ராஜரீகம், குறைபட்ட ஒரு நியாயப்பிரமாண ஆளுகையின் காலமானபடியினால் முதலாவது சவுலை தேவன் அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். சவுல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுடைய விலையேறப்பட்டவர்கள் எல்லாம் தனக்கு சொந்தமாக்கினான். இஸ்ரவேலரை தனக்கு அடிமைகளாக்கினான். எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்க திராணியற்ற ஒரு ராஜாவாய் சவுல் ராஜா மாறி கடைசியிலே சவுல் பெலிஸ்தரிடத்திலே தோல்வி அடைந்து கில்போவா மலையிலே வெட்டுண்டு அவன் அங்கே செத்து போனான். அவனுடைய ராஜரீகம் தோல்வி அடைந்தது. அவனுடைய ஸ்தானத்திலே தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டு தாவீதை தம்முடைய ஜனத்தின் மேல் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அந்த சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனம். ஆனால் அந்த சிங்காசனத்திலே தாவீது ராஜாவாய் வீற்றிருந்தார். மறைமுகமாய் தேவன் ஆளுகை செய்தார். தாவீது ராஜாவாய் வீற்றிருந்த ஆளுகை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பின்பு சாலோமோன் ராஜாவாய் எழும்பினார். சாலோமோன் தேவனுடைய கற்பனையிலே உத்தமமாய் நிற்கவில்லை. ராஜா அநேகம் ஸ்திரீகளை படைக்க கூடாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளை. ஆனால் சாலோமோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஞானத்தினாலும் அவனுக்கு இருந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தினாலும் புகழினாலும் கீர்த்தியினாலும் அநேக ஸ்திரீகள் சாலோமோனை விவாகம் பண்ண விரும்பினார்கள். சாலோமோனும் தன் பலவீனத்தில்
நியாயப்பிரமாண கற்பனையை மீறி அநேகம் ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணினான். விக்கிரக ஆராதனையை சேர்ந்த மக்களை விவாகம் பண்ணினான். ஆகவே சாலமோனுடைய அந்திய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே சாலமோன் வியாதிப்பட்டிருக்கும் போது, பலவீனமாயிருக்கும் போது, அந்த ஸ்திரீகள் எல்லாரும் விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே தொடங்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே சாலமோனுடைய அந்திய காலத்திலே சமாதானமாய் இருந்த தேசத்திலே பெரிய குழப்பமும் கொந்தளிப்பும் வந்தது, பிரிவினைகள் வந்தது. அவைகளெல்லாம் எனக்கு விளக்க நேரம் இல்லை. ஆனால் சாலமோனுக்கு பின்பு சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் ஆட்சிக்கு வரும்போது இஸ்ரவேல் தேசம் தாவீதின் கூடாரமாய் ஒன்றாய் நின்று இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்து 10 கோத்திரங்கள் யெரொபெயாம் என்கிற எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த யெரொபெயாம் கையிலே 10 கோத்திரங்களும், யூதா பென்யமீன் என்கிற 2 கோத்திரங்கள் சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் உடைய கீழும் 2 ராஜரீகமாய் அது மாறினது. ஒரே ஆளுகை இரண்டாய் பிரிந்தது. பின்பு ரெகோபெயாமுக்கு பின்பு தொடர்ச்சியாக வந்த யூதாவின் ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள் சில தலைமுறையிலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்நிய தேசத்தில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். யூதா கோத்திரம் மட்டும் நின்றது. அதிலே தொடர்ந்து அநேக ராஜாக்கள் வந்து கடைசியாக சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களில் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிகொடாமற் போனதினால், ராஜாக்கள் முதல் ஜனங்கள் வரை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமற் போனபடியால் சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை பாழ்கடிக்கவும் நியாயம் தீர்க்கவும் தேவன் நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பிரஜாதி ராஜாவை எழும்ப பண்ணினார். நேபுகாத்நேச்சார் யூதாவுக்கு விரோதமாய் படையெடுத்து முதலாவது இஸ்ரவேல் தேசத்திலே வந்து தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு போய்விட்டார். அடுத்த படையெடுப்பிலே எருசலேமுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்து அதை தீக்கொளுத்தி விட்டு யூத ஜனங்களை வெட்டி திரளான கூட்டத்தை அழித்துவிட்டு சிதேக்கியா ராஜாவை சிறைப்படுத்தி பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் அவனை 2 விலங்குகளிலே மாட்டி அவருடைய 2 கண்களையும், சிதேக்கியா ராஜாவுடைய 2 கண்களையும் நேபுகாத்நேச்சார் ராஜா பிடுங்கி போட்டான். மட்டுமல்ல, சிதேக்கியாவுடைய பிள்ளைகளை எல்லாம் பட்டயத்தினால் வெட்டி கொலை செய்து விட்டார். யூத ராஜ்யம், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ராஜ்யம், ராஜாக்கள் இல்லாமல் அந்த ராஜ்யம் தோல்வியடைந்து பாழாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கடைசியாக சிதேக்கியா ராஜாவை வெட்டி கொலை செய்தார். அதற்கு பின்பு நேபுகாத்நேச்சாரே யோயாக்கீம் என்றும் யோயாக்கீம் என்று 2 பேரை ஆட்சியிலே நேபுகாத்நேச்சார் அமைத்தார். தேவன் அமைக்க வேண்டிய ராஜரீகத்தை, கொடுக்க வேண்டிய ராஜரீகத்தை இப்ப நேபுகாத்நேச்சார் கொடுக்கிறார். ஈனமான இஸ்ரவேலர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அது முதல் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வர வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இல்லாமலும், தீர்க்கதரிசிகள் இல்லாமலும், பலி இல்லாமலும், ஆராதனைகள் இல்லாமலும் இஸ்ரவேல் தேசம் பாழாய் கிடந்தது. அந்த நாட்களில்தான் உலக ரட்சகராகிய வாக்குத்தத்த மேசியா பெத்லகேமிலே, தாவீதின் ஊரிலே, தாவீதின் வம்சத்திலே, தாவீதின் சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக, தேவனுடைய சந்ததியாக, மனுஷகுமாரனாக அவர் இந்த உலகத்திலே பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மேசியாவை பற்றின, இந்த இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகள்